காட்டுப்பன்றிகள் அட்டகாசத்தால் மகசூலை இழக்கும் விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு காண அரசு தயக்கம் காட்டி வரும் நிலையில் அரசு நிர்வாகத்தை நோக்கிய நியாயமான கேள்விகளை அள்ளி வீசியுள்ளார் விவசாயி தனபால். வேளாண்மையில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது காட்டுப்பன்றிகள். லாபத்திற்கு உத்தரவாதமில்லாத இன்றைய வேளாண்மையில் காட்டுப்பன்றிகள் பயிர்களை நாசம் செய்வதால் மகசூல் இழப்பு ஏற்பட்டு பெரும் நஷ்டமடைகிறோம் என்று ஒவ்வொரு குறை தீர்க்கும் கூட்டங்களிலும் விவசாயிகள் கதறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். காட்டுப்பன்றிகள் பிரச்சினைக்கு தீர்வு கோரி காஞ்சிபுரம் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் தமிழக கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் பேசியிருக்கிறார் விவசாயி தனபால். கரும்பு, நெல், வேர்க்கடலை, எள் என எந்த பயிர் வைத்தாலும் காட்டுப்பன்றிகள் அழித்தது போக மிச்சம்தான் விவசாயிகளுக்கு என்ற நிலை உள்ளது. தமிழக அரசிடமும் வனத்துறையினரிடமும் பலமுறை சொல்லியும் இதுவரை உருப்படியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. தனது கரும்பு தோட்டத்தில் காட்டுப்பன்றிகள் அட்டகாசத்தால் 25 முதல் 40% வரை மகசூல் சேதாரம். உத்திரமேரூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் நேரில் கூட வந்து பார்க்கவில்லை என்று வேதனை தெரிவித்தார் விவசாயி. வறட்சி, வெள்ள நிவாரணம் கொடுக்கிற மாதிரி காட்டுப்பன்றி நிவாரணம் என்று கொடுக்கும் சூழல் தொடரக்கூடாது. பக்கத்து மாநிலமான கேரளாவில் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் தேசிய வனவிலங்கான கங்காருவை சுடுகிறார்கள். பயங்கர குற்றங்கள் செய்யும் நபரை சட்ட ரீதியாக என்கவுண்டரில் சுடுகிறார்கள். ஆனால் இங்கு நாங்கள் வியர்வை சிந்தி விளைவித்த பயிர்களை நாசம் செய்யும் காட்டுப்பன்றிகளை ஏன் சுடக்கூடாது என்று விவசாயி தனபால் கேள்வி எழுப்புகிறார். விவசாயத்துக்கு உதவும் மாடுகளை இறைச்சிக்காக வெட்டி பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த காட்டுப்பன்றிகளை கொல்லக்கூடாதென்று சொல்றாங்க. இதெல்லாம் பல முரண்பாடுகள் என்று அடித்து பேசிய விவசாயி தனபாலன், வேளாண் துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் குழுவாக சேர்ந்து காட்டுப்பன்றிகளின் சேதங்களை நேரில் ஆய்வு செய்து அரசுக்கு ஓர் அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகம் முழுவதும் கரும்பு சாகுபடி அளவு குறைந்ததற்கு காட்டுப்பன்றிகளும் ஒரு காரணம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் முறையிட்டால் காட்டுப்பன்றிகளை விரட்ட அதை செய்யுங்க, இதை செய்யுங்க என்று அறிவுரைகளை மட்டுமே கொடுக்கிறார்கள். பயிர்களை சுற்றி கம்பி கட்டுங்கள், சத்தம் எழுப்ப ஒலிபெருக்கி வாங்கி பொருத்துங்க என்று ஆலோசனைகளுக்கு பஞ்சமில்லை. அதே போல மூலிகை பன்றி விரட்டி என்று எர்போலின் என்ற மருந்தை அரசு பரிந்துரை செய்தது. அதை வாங்கி வாங்கி பயன்படுத்தி விவசாயிகள் பணத்தை செலவழித்ததுதான் மிச்சம். இந்த வழிமுறைகளை பின்பற்றினாலும் கூட 3 நாட்களுக்கு காட்டுப்பன்றிகள் அமைதியாக இருக்குமே தவிர பின்னர் அந்த சூழலுக்கு ஏற்ப பழகிவிடுகின்றன. இதற்கு மேல அந்த அதிகாரிகளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்று காட்டுப்பன்றிகள் ஏற்படுத்தும் சேதங்களை வலிகளுடன் வெளிப்படுத்திய விவசாயி தனபால் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொன்றால்தான் தீர்வு என்று அழுத்தம் திருத்தமாக பேசினார். 3 மண்டலமாக வகைப்படுத்தி காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த வனத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. காட்டுப்பன்றிகள் வனப்பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருந்தால் ஜோன் ஏ என்று வகைப்படுத்தி காட்டுப்பன்றியை தொல்லை செய்யக்கூடாது. 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருந்தால் ஜோன் பி என்று வகைப்படுத்தி காட்டுப்பன்றியை பிடித்து காட்டிற்குள் விட வேண்டும். தொலைவுக்கு அப்பால் இருந்தால் ஜோன் சி என்று வகைப்படுத்தி காட்டுப்பன்றியை பயிற்சி பெற்ற வனத்துறை ஊழியர் மூலம் சுட்டுக் கொள்ளலாம். ஆனால் காட்டுப்பன்றிகளை அவ்வளவு எளிதாக சுட்டுக் கொன்றுவிட முடியாது. கருவுற்ற பன்றிகளையும் குட்டிகளுடன் இருக்கும் பன்றிகளையும் குட்டிகளையும் சுட்டுக் கொள்ளக்கூடாது. இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்துவதை பார்த்து விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் அங்கு வரும் வரை காட்டுப்பன்றி அங்கேயே காத்திருக்குமா என்பதுதான் விவசாயிகளின் கேள்வி. காட்டுப்பன்றியை சுட்டுக் கொள்வது முதல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் புதைப்பது வரை வீடியோ பதிவு செய்ய வேண்டும். காட்டுப்பன்றிகள் கொல்லப்படுவது குறித்த ஆவணங்களை பராமரிக்க வேண்டும் என்றும் வனத்துறையின் உத்தரவு உள்ளது. இது தொடர்பாக அரசாணை வெளிவந்து 8 மாதங்களாகியும் இதுவரை ஓரிடத்தில் கூட பன்றியை பிடித்து வனப்பகுதியில் விட்டதாகவும் சுட்டுக் கொன்றதாகவும் எங்கேயும் பதிவாகவில்லை. காட்டுப்பன்றியால் ஏற்படும் பயிர் பாதிப்பிற்கு நிவாரணம் என்பது அவ்வளவு எளிமையாக கிடைத்து விடாது. அதிலுள்ள கடுமையான நடைமுறைகளால் நிவாரணம் பெற பல விவசாயிகள் முயற்சி எடுப்பதில்லை. காட்டுப்பன்றிகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க சோலார் மின்வேலி அமைத்துக் கொள்வதற்காக அரசு 50% மானியம் கொடுக்கிறது. வசதியுள்ள விவசாயிகள் செலவு செய்து
மின்வேலி அமைத்துக் கொண்டாலும் மின்வேலி அமைக்காத விவசாயிகளின் பயிர்களை காட்டுப்பன்றிகள் பெரிய அளவில் சேதப்படுத்திவிடும். அது மட்டுமின்றி விவசாயிகள் மின்வேலி அமைத்துக் கொண்டால் விவசாயிகள் நிலத்திற்கு செல்லவோ இடுபொருட்களையோ வாகனங்களையோ எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்படும். காட்டுப்பன்றி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கேட்டால் காட்டுப்பன்றிகளுடன் பழகிக் கொள்ளுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றெல்லாம் வனத்துறையினர் அறிவுரை கூறுகிறார்கள். பயிர்களை காட்டுப்பன்றிகளிடமிருந்து பாதுகாக்க அரசு சொல்லும் வழிமுறைகள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாமல் முரண்பாடாகவே உள்ளது. சூழலியல் மாறுபாட்டால் உணவு சங்கிலி பாதித்து காட்டுப்பன்றிகள் பெருக்கம் மளமளவென அதிகரித்து வருகிறது. இதற்கு அறிவியல் பூர்வமாக யோசித்து காட்டுப்பன்றிகள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.